வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள், குறைகள், எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே. அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறவாதே. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். நீ விழும்போது எல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் போது எல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும்போது எல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் நான் இருக்கிறேன். எத்தனை வேதனை, எவ்வளவு மன அழுத்தம்! இதிலிருந்து நீ மீண்டு வந்துள்ளாய். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். முக்காலமும் அறிந்தவன் நான். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கிறாய் என்று எனக்கு தெரியும் குழந்தையே. உன்னை கண்ணீருக்கு உள்ளாக்கியவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. உண்மை எதுவென்று தெரிய வைக்கும் சூழலை உருவாக்கி உன்மேல் உள்ள பழியை நான் களைவேன். எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கிறேன். பின் ஏன் கலங்குகிறாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். தவறை உணர வைப்பேன். உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என் பிரியமான பிள்ளை. உன் மனம் கலங்கும் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா? தைரியமாக இரு. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மன கவலைக்கு தீர்வு கிடைக்கும். தீர்வை தேடு, நிச்சயம் கிடைக்கும். ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்களாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய். உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை வர வைப்பேன். என் பிள்ளையே, நன்றாக சிந்தித்துப் பார். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து அதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறாய் என்றால் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்று அர்த்தமில்லை. நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதாகும். வாழ்விற்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடித்துக்கொண்டு துன்பப்படுவதை நீ கைவிட வேண்டும். வேகமாக பயணிக்கும் போது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும். அந்த மாயைகளை தெரிந்து கொண்டு விலகி நிற்க வேண்டும். கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம் அதுவே வாழ்வை இனிமையாக மாற்றும்.